அம்மா வேணாம்மா. அம்மா 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 வேணாம் பண்ற நீ. அம்மா கோமதி நிறுத்துங்கம்மா. கோமதி கோமதி சூர்யா அம்மா கதவை திறமா ப்ளீஸ். ஐயோ கதவை தர. அம்மா அம்மா இருமா. அம்மா கதவை தர கோமதி. அப்பா அம்மா உள்ள கிறிஸ்டல் ஊத்திக்கறாங்கப்பா. என்னடா ஐயோ, சொல்ற? அம்மா. ஐயோ கோமதி கதவை திறமா. ஐயோ அம்மா 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 என்ன காரியம் நீ பண்ணிருக்க? ஏம்மா இப்படிலாம் பண்ற? வேற என்ன செஞ்சா நீ திருந்துவேன்னு எனக்கு தெரியலடா. ஏம்மா ஏம்மா இப்படி? கோமதி நீ இப்படி சாக துணிஞ்சிச்சே. நீ போயிட்டனா நம்ம உசுரோட இருப்ப நினைச்சியா? நாம இங்க 2 பேரும் இருக்கிறதே அர்த்தம் இல்லாம போயிடுச்சேங்க. அந்த பொண்ணு எத்தனை கனவுகளோட இருந்திருப்பா, எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பா. இவன் இவ்வளவு சின்னத்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டானே. நான் செஞ்சது தப்புன்னு கூட புரியாம இப்படி செஞ்சிட்டு இருக்கான். அதுதாங்க என்னால தாங்க முடியல. அம்மா வேண்டாடா வேண்டாம். இன்னைக்கு வேணா நீ என்னை காப்பாத்திருக்கலாம், ஆனா சாகுறன்னு எடுத்த முடிவை எடுத்ததுதான். இன்னைக்கு இல்லாட்டி இன்னொரு நாள். அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா ப்ளீஸ். அம்மா அம்மா எனக்கு காயத்ரி சுப்புவோட எல்லாரோடையும் நீதாம்மா முக்கியம். என்னைக்குமே உங்களுக்கு எதிரா நடக்க மாட்டேன். எனக்கு அதுதாம்மா முக்கியம். அப்படி நீ நினைக்கிறவனா தெரியலடா. இல்லம்மா என்ன நம்பு. இனிமேல் இந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டேம்மா. அம்மா நான் நிச்சயமா சுப்புவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்மா. அம்மா சத்தியமாமா. அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா நான் பேச்சு மாற மாட்டேம்மா. மா 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 என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா ப்ளீஸ்மா. மா 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 ஆசைப்பட்டதுக்கும் அடையறதுக்கும் நடுவுல எவ்வளவு இடைவெளி இருக்கும்னு யாரும் அளந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்ப அது தெரிஞ்சிருச்சுமா. உங்க எல்லாருக்கும் எல்லார் ஆசைக்கும் மேல காயத்ரி மேல நான் வச்சிருந்த காதல், உங்க எல்லார் மேலயும் நான் வச்சிருந்த பாசத்துக்காக நான் விட்டு கொடுத்துறேன். அம்மா செய்யறேம்மா. அம்மா கண்டிப்பா செய்யறேம்மா. அம்மா என்ன நம்புமா. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ காரியம் பண்ணணும்னு நினைக்காதம்மா. அம்மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருமா. உன் பேச்சு மாற மாட்டேம்மா. சுப்பு எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. மா சூர்யா மா 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 உன் பேச்சியே கேக்குறேம்மா. சுப்புவே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அம்மா அம்மா இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதம்மா. அம்மா பண்ணாதம்மா ப்ளீஸ்மா. அம்மா வா மணி, நீ வந்து புடவை மாத்திக்கோவா. போ கோமதி போ. என்னங்க சாப்பிட வாங்க. இதோ வரேன் லட்சுமி. காயத்ரி சாப்பிட்டாளா? இதோ கூப்பிட போறேன். காயத்ரி என்னம்மா? சாப்பிட வாமா. ஆமா கௌரி எங்க? மாமாவும் அவளும் எங்கேயோ வெளியே கிளம்பி போனாங்க. போய் 1 ஹவருக்கு மேல ஆகுது, இன்னும் வரலப்பா. வெளியில போனாங்களா? பரவாயில்லையே, இந்த வீட்ல நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா முதல்ல அவங்களுக்குன்னு தனியா வீடு பார்த்து தனி கொடுத்தன வைங்க. உங்ககிட்ட நான் ஏற்கனவே வீடு பார்க்க சொன்னேன்ல, நீங்க இன்னும் பார்க்கவே இல்ல. எதுக்குமா? இங்க அவங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னங்க, நீங்க வீடு பார்க்க போறீங்களா இல்லையா? இல்ல நானே புரோக்கர் கிட்ட சொல்லி தனி வீடு பார்க்க சொல்லவா? பாத்துக்கிட்டு இருக்கிறேன் லட்சுமி.
சரியா ஒண்ணும் அமையல. இரு, அவசரப்படாம முடிப்போம். எனக்கு நீங்க சொல்றது சரியா படலங்க. இத தள்ளி போட்டா நமக்கு தாங்க சங்கடம். உண்மையிலேயே நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே அவங்க தனி கொடுத்துன போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன இருந்தாலும் மாப்பிள்ள நம்ம வீட்டுல தங்கறது சரியில்லைங்க. வெளியில 1000 பேசுவாங்கல்லங்க. சரி லக்ஷ்மி, நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன், செய்றேன். கொஞ்சம் டைம் கொடுன்னு தான் சொல்றேன். கௌரி, மாமாட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுவல்ல? நான் சொல்லிக்கிறேன் மாமா. கௌரி, கௌரி, வெளியில போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? இல்லம்மா, திடீர்னு கூப்பிட்டாரு, அதான் நானும் எதுவும் கேட்டுக்கல. அதான் உங்ககிட்ட சொல்ல முடியலம்மா. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாங்க ஒரு வீடு பார்த்திருக்கோம், தனி கொடுத்துனோம் போலான்னு. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, வீடு பக்கத்துல தான் இருக்கு மாமா. 4 தெரு தள்ளி தான். பெருசாலாம் இல்ல, ஆனா வசதியா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கௌரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. என்ன மாப்பிள்ள திடீர்னு? பின்ன என்னங்க, நீங்க வீடு பார்த்து குடி வைப்பீங்கன்னு மாச கணக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்களா? நான் அப்பவே சொன்னேன் கௌரி, உங்க அப்பா தான் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுல என்ன இருக்கு? எங்களுக்கு எப்படி வீடு அவசியம் உங்களுக்கு தோணுச்சோ அதே மாதிரி எங்களுக்கும் தோணுச்சு. அதனால தான் பக்கத்துலயே வீடு பார்த்துட்டோம். சந்தோஷம் மாப்பிள்ள. ஆனா நான் செஞ்சிருக்க வேண்டியது நீங்க செஞ்சிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஐயோ மாமா, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. அப்பா, வீடு சூப்பரா இருக்கு. நீங்களும் அம்மா ஒரு தடவை வந்து பாத்துருங்கப்பா. சரிம்மா, போய் பாப்போம். சரி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வா. மாப்பிள, வாங்க சாப்பிடுவோம்.
எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கிளம்பிட்டியா? உள்ளூரா வெளியூரா? ட்ரெயின்ல போறியா இல்ல பஸ்ல போறியா? இந்த நேரத்துல பஸ் ஒண்ணும் இருக்காதே. பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் கூட இல்ல. நான் வேணா போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டுமா? அப்பா எனக்கு தெரியும் சூர்யா, 5 வயசுல உன் ஃப்ரெண்டுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கலன்னு சொன்னதுமே வீட்டை விட்டு ஓடி போன வந்தானே நீ. இப்போ நீ ஆசைப்பட்ட பொண்ண உனக்கு நாங்க கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்றோம். அப்படின்னா ஓடி போக தானே செய்வ. ஆனா ஒரு திருப்தி இருக்குதுப்பா. போராட தெம்பில்லாதவன் தான் தற்கொலை பண்ணிட்டு சாவான். ஆனா போராட விரும்பாதவன் இப்படித்தான் ஒண்ணுமே சொல்லிக்காம ஓடி போவான். ஆனா என் புள்ள சாக முடிவெடுக்கல. அந்த வகையில எனக்கு சந்தோஷம்பா. நினைச்சு பாக்குறேன்டா, என்னைக்குமே என் பிள்ளைங்களுக்கு நான் கெடுதல் நினைச்சதே இல்ல. என்ன விடு, எந்த அப்பன் தப்பா நினைப்பான்? உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கா உன்னை தவமா இருந்து பெத்தோம். என் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. உன் சார்பா உன் வயசு பேசுது, ஆனா என் சார்பா என் அனுபவம் பேசுது. இதுதான் சூர்யா வித்தியாசம். இப்போ ஒரு புள்ள போதை மருந்துக்கு அடிமையாயிடுச்சுன்னு வச்சுக்க. அது இல்லாம அவனால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும், கத்துவான், கதறுவான், அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு காலில் விழுந்து அழுது புரண்டு கெஞ்சுவான். ஏன்னா அவன் மனசு முழுக்க அந்த போதை மருந்துல இருக்கும். அவன் அப்படித்தான் பேசுவான். ஆனா அவனை பெத்தவங்க அவன் மனசை பார்ப்பாங்களா இல்ல அவன் உசுர பார்ப்பாங்களா? நான் ஒரு முட்டாள் சூர்யா. நீ படிச்சவன், நானும் தெரிஞ்சவன். உனக்கு போய் உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. விடுப்பா, சரிப்பா, நீ கிளம்பு. அப்பா உங்க அண்ணன் செத்த துக்கத்தை உன்னை பார்த்து தான் ஆத்திக்கணும்னு அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா. இப்ப நீ ஓடி போன துக்கமும் சேர்ந்துக்க போகுது. என்ன பண்றது? அவ தலையெழுத்து அதுதானா, ஏன் தலையெழுத்து அதுதான். பரவாயில்லப்பா, நீ ஆசைப்பட்டது நடக்கணும், நீ நல்லா இருக்கணும், அதானே? இப்ப கூட நீங்க மனசு மாற மாட்டீங்களாப்பா? டேய், என் பேர் தர்மலிங்கடா. தர்மத்துக்கு எதிரா ஒரு காலமும் நான் எதையும் பண்ண மாட்டேன். இது என்னப்பா அவ்வளவு பெரிய தப்பா? காயத்ரி நல்ல பொண்ணுப்பா. ஆனா அவன் உன் அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுடா. உனக்கு அவளை கட்டி வச்சுன்னு வையே, அது அதர்மம் இல்லையா? ரெண்டாவது, அவ குடும்பத்துல யாருக்கும் நம்மள பிடிக்காது. ஆனா அவ அப்பா என்ன ஜென்ம விரோதியாவே பாக்குறாரு. எப்படிடா சரியா இருக்கும்? சரி, ஒழியட்டன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ சொல்றத செய்யறன்னு வை. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை கட்டிக்க சம்மதிக்கவே இல்லையாடா. பைத்தியக்கார மாதிரி நீதானு போய் செருப்படி வாங்கிட்டு வர. அருவருப்பா இருக்கு சூர்யா, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு சகிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குடா. நீ படிச்ச படிப்பு, உன் அறிவு, உன் புத்திசாலிதானம், இதெல்லாம் இப்படி கேவலப்பட்டு போறதுக்கா? அப்புறம் எதுக்குடா நீ படிச்ச? சரிப்பா, நீங்க உங்க முடிவில் அப்படியே இருங்க. ஆனா என்னால காயத்ரியை மறக்க முடியாது. நீங்க சொன்னீங்களே போதை மருந்து, அதை விட காதலுக்கு வீரியம் பெருசுப்பா. அது காதலிச்சு பார்த்தா மட்டும்தான்ப்பா புரியும். நான் தான் சொல்லிட்டேனப்பா, சந்தோஷமா போயிட்டு வா. ஆனா ஒரு விஷயம், நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சு நீ வீட்டுல இல்லைன்னு வையே, அடுத்த நிமிஷம் அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துடுவா. அப்பா என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? அவளை இது வரைக்கும் நான் எங்கேயும் தனியா அமைச்சு பழக்கம் இல்லடா. அது உனக்கே நல்லா தெரியும். அவ கூட நானும் போய் சேர வேண்டியதுதான். பரவாயில்ல விடு, எல்லாரும் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாக தான் போறாங்க. நாங்க நாளைக்கு சாக போறோம். இது ஒரு விஷயமே இல்லை. ஆனா தயவு செஞ்சு எங்களுக்கு கொல்லி போட மட்டும் நீ வந்துடாத. அப்பா இப்படிலாம் பேசாதீங்கப்பா. நானும் மனுஷன் தானடா, எனக்கு விருப்பு வெறுப்பு எல்லாமே உண்டு. நாங்க செத்தா எங்க புள்ள எங்களுக்கு கொல்லி போடணும்னு தான் விரும்புவோமே தவிர
அந்த அண்ணாமலையோட மாப்பிள்ளையா கொல்லி போட சத்தியமா நாங்க ஒரு காலமும் விரும்ப மாட்டோம். அதனாலதான் சொல்றேன், வந்துடாத. மத்தபடி உன் லட்சியத்துல நீ ஜெயிக்கணும்னு என்னைக்குமே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டுப்பா. பத்திரமா போயிட்டு வா, போயிட்டு வா. இங்க வைமா. மாப்பிளே, வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. தேங்க்யூ. அதுவும் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே அமைஞ்சது நாம செஞ்ச அதிர்ஷ்டம்பா. அதுவும் முதல்ல பார்த்த வீடே நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்ல மாமா. ஆமா ஆமா. கௌரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌரி. இனிமே உன் லைஃப்ல கஷ்டம்னு ஒண்ணு என்னைக்குமே வரக்கூடாது. பால் பொங்கின மாதிரி சந்தோஷம் மட்டும்தான் பொங்கணும். தேங்க்ஸ்க்கா. மாமா என்னை ஏத்துக்கிட்டது, மாமாவும் நானும் தனி கொடுத்துன வந்தது, நீங்கெல்லாம் பழையபடி என்கிட்ட நல்லா பேசுறது, இதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் என் தகுதிக்கு மீறினதோன்னு தோணுதுக்கா. ஏ பைத்தியம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இருக்கட்டும் லட்சுமி, அவளை பேச விடு. இந்த எண்ணம் என்னைக்கு அவன் மனசுல இருக்கணும். கௌரி, உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு. இது நீ போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். நீ செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த நினைப்பு கலந்திருக்கணுமா? நிச்சயமாப்பா. மாப்ள, கடையை திறக்கணும், நேரமாயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். உங்க உதவிக்கு. அப்பா, நான் இருக்கேன்ப்பா. நான் எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வச்சுட்டு அப்புறமா வரேன். நீங்களும் அம்மாவும் வீட்டுக்கு போங்க. சரிம்மா. காயத்ரி, நானும் கூட மாட இருந்து கொஞ்சம் உதவி பண்றேனே. அம்மா, உனக்கே கால் வலின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீயும் அப்பாவும் கிளம்புங்கம்மா. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, பத்திரமா பாத்துக்க. வா லட்சுமி. இந்தம்மா. கௌரி, நான் போயிட்டு வரேன். என்ன? போயிட்டு வரேன். கௌரி, போயிட்டு வரேம்மா. சரிப்பா. வரேன் மாப்ள. காயத்ரி, ம்.